ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெட் நேம் சஜஸ்ட் பண்ணுற பாட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் கிட்டேருந்து அவங்ககிட்ட என்ன பெட் இருக்குது, அந்த பெட்டோட ஜெண்டர் அண்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் பர்சனாலிட்டி பாஸ் பண்ணணுன்னா அந்த 3 பேராமீட்டர் நம்ம எடுத்து அதை வச்சு தான் ஒரு நேம் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் VS Codeல தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m-venv space.venv கொடுத்துட்டோன்னா விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .venv script/activate. ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain, அதுக்கப்புறமா LangChain Google Generative AI, அது வந்து LangChain Gemini நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு python.env, நம்ம .envல இருக்கிற என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன்னா பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு ரூட்டில் .env ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ .env அண்ட் இந்த ஃபைலில் நான் ஒரு வேரியபிள் செட் பண்ண போகிறேன், Google _API _key. அண்ட் இதில் வந்து நம்ம ஜெமினியோட API கீ செட் பண்ணோம். ஸோ ஜெமினியோட API கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் aistudio.google.com அந்த வெப்சைட் விசிட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் கெட் API கீன்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி க்ரியேட் API கீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இந்த பாப்அப்லேருந்து ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா API கீ ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆன API கீயை காப்பி பண்ணி VS Codeல போயிட்டு அந்த வேரியபிளுக்கு வேல்யூவாக அசைன் பண்ணோம். ஸோ இப்போ பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ஃபைல் கிளிக் பண்ணி main.py அண்ட் இங்கே தான் நம்ம பைத்தன் கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் streamlit as st from .env, import load.env from LangChain Google Gen AI, import chat Google Generative AI. அண்ட் இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு load.env அண்ட் இதில் override equal to true. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீம்லெட் பேஜ்க்கு டைட்டில் செட் பண்ணலாம். ஸோ டைட்டில் செட் பண்ணுறதுக்கு st.title அண்ட் இங்கே வந்து பெட் நேம் சஜஸ்டர்னு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம .envல இருக்கிற வேரியபிள்ஸ் லோட் பண்ணியாச்சு அண்ட் நம்ம டைட்டிலும் செட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் LLM இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ LLM is equal to chat Google Generative AI அண்ட் இங்கே வந்து நான் மாடல் இதுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து Gemini 1.5 Flash. ஸோ இப்போ நம்ம LLMமும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம பெட்டோட டைப், ஜெண்டர், பர்சனாலிட்டி பாஸ் பண்ணி ப்ராம்ப்டும் டிஃபைன் பண்ணி நம்ம பெட்டோட நேம் அதில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ df get pet name அண்ட் இங்கே வந்து நான் பெட்டோட டைப் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பெட் டைப் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்க போகுது. ஜெண்டர் அதுவும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அண்ட் பர்சனாலிட்டி அதுவும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணலாம். இதில் ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு சஜஸ்ட் 5 creative and fun names ஃபார் நம்ம பாஸ் பண்ண போகிற ஜெண்டர் அண்ட் பெட் டைப். அது இல்லாமல் பர்சனாலிட்டிஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பர்சனாலிட்டி இல்லைனா நம்ம ஃபன் அண்ட் யூனிக்னு சொல்லிட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு இங்கே செட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பான்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு LLM இன்வோக் பண்ணணும். ஸோ LLM.invoke அண்ட் இந்த இன்வோக் பண்ணுறப்போ நம்ம இதில் ப்ராம்ப்டை பாஸ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ரெஸ்பான்ஸில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து என்னது, பெட்டோட 5 நேம்ஸ் இருக்க போகுது. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ரெஸ்பான்ஸில் இருக்கிற கண்டென்ட். ஸோ response.content அண்ட் இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்பேசஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிப்பும் கால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பெட்டோட நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரீம்லெட்டில் இந்த இன்புட்ஸ் பெட் டைப் அது இல்லாமல் ஜெண்டர், பர்சனாலிட்டி இதெல்லாம் யூசர் கிட்டேருந்து வாங்கிறதுக்கு ஸ்ட்ரீம்லெட்டில் இன்புட் ஃபீல்ட்ஸ் செட் பண்ணலாம். ஸோ பெட் டைப் இஸ் ஈக்குவல் டு st.selectBox. ஸோ செலக்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு ட்ராப் டவுன் அண்ட் இந்த ட்ராப் டவுனில் நம்ம லேபிள் செட் பண்ணலாம் செலக்ட் யுவர் பெட் டைப். அண்ட் இந்த ட்ராப் டவுனில் நம்ம யூசருக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டாக், கேட், rabbit இல்லைனா ஏதாச்சும் ஒரு பேர்ட்.
ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் அந்த ட்ராப் டவுன்லேருந்து யூசர் பெட் டைப்புக்கு செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெண்டரில் வந்து நம்ம ரேடியோ பட்டன் கொடுக்கலாம். ஸோ ரேடியோ பட்டனில் வந்து நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லேருந்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ st.radio அண்ட் இதில் நம்ம லேபிள் செட் பண்ண அந்த ரேடியோ பட்டனுக்கு செலக்ட் ஜெண்டர் அண்ட் இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மேல், ஃபீமேல், யூனிசெக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜெண்டருக்கும் இன்புட் ஃபீல்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டிக்கு செட் பண்ணலாம். ஸோ பர்சனாலிட்டி இஸ் ஈக்குவல் டு st.text input. ஸோ இதில் வந்து நம்ம யூசர் கிட்ட வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் இன்புட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூசர் வந்து என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து லேபிள் செட் பண்ண போகிறேன், டிஸ்கிரைப் யுவர் பெட்ஸ் பர்சனாலிட்டி. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பட்டன் செட் பண்ணலாம். ஸோ st.button. ஸோ யூசர் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ தான் நம்ம நேம் சஜஸ்ட் பண்ண போகிறோம். அதாச்சும் இந்த கெட் பெட் நேம் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பட்டனில் வந்து சஜஸ்ட் நேம்னு டெக்ஸ்ட் செட் பண்ண போகிறேன். இங்கே நம்ம நேம்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் நம்ம ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ கெட் பெட் நேம் அண்ட் அதில் வந்து நம்ம பெட் டைப் பாஸ் பண்ணணும். ஸோ பெட் டைப், ஜெண்டர் அண்ட் பர்சனாலிட்டி. ஸோ இந்த 3 வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு பெட்டோட நேம் ஜென்ரேட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இந்த பெட்டோட நேம் ஜென்ரேட் ஆகிறது வந்து நம்ம ஒரு 5 நேம்ஸ்னு கேட்டிருக்கனால அது வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இங்கே மார்க் டவுனில் ஷோ பண்ணலாம். ஸோ st.markdown names. அண்ட் இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு streamlit run main.py. ஸோ இங்கே பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பெட் நேம் ஏதாச்சும் செலக்ட் பண்ணலாம் ட்ராப் டவுன்லேருந்து. அண்ட் இங்கே பெட்டோட ஜெண்டர் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணலாம். அண்ட் வேணும்னா பர்சனாலிட்டியும் நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ பர்சனாலிட்டி நம்ம பாஸ் பண்ணலைன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் செட் பண்ணியிருக்கிறனால அந்த டெர்னரி ஆப்ரேட்டர்லேருந்து ஃபன் யூனிக் எடுத்துரும். இல்லைன்னா நம்ம பாஸ் பண்ணுற பர்சனாலிட்டி அதுக்கு செட் பண்ணிடுவோம். ஸோ நான் இங்கே வந்து பர்சனாலிட்டியில் காம்னு செட் பண்ணுறேன். அண்ட் இதில் சஜஸ்ட் நேமில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது இப்போது அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து LLM இன்வோக் ஆகி நமக்கு பெட் நேம் சஜஸ்ட் ஆகும். ஸோ இங்கே எனக்கு வந்து மார்க் டவுனில் இருக்கிறத புல்லட் பாயிண்ட்ஸாக 5 நேம் சஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.